Good evening, students. இன்னைக்கு இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க சொல்யூஷன் லெசன்ல a solution of two components containing n1 moles of the first component and n2 moles of the second component is prepared. M1 and M2 are the molecular weight of the components 1 and 2 respectively. Okay. And then if density of the solution in gram per ml. Okay. If D is the density. Okay. And C2 is the molarity and X2 is the mole fraction of the second component. Then C2 can be expressed as. Okay. இப்போ C2வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு கீழே சிலது கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சரை என்னோட ஸ்டூடெண்ட் மார்க் பண்ணிட்டாங்க. இது எப்படிங்கிறத எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் C2ங்கிறது கான்சன்ட்ரேஷன். அதாவது கான்சன்ட்ரேஷனை என்ன டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க? மொலாரிட்டி டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷனுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்குப்பா. அதில் மொலாரிட்டி, நார்மாலிட்டி, மொலாலிட்டி நிறைய வரும். அதில் இவங்க மொலாரிட்டியில் கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1 N2. இப்போ ஒன்றாவது காம்பனண்ட், ரெண்டாவது காம்பனண்ட், ரெண்டு காம்பனண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட், செகண்ட் காம்பனண்ட். இதில் ஃபர்ஸ்ட் காம்பனண்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1, செகண்ட் காம்பனண்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் N2 கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் வெயிட் M1 M2. டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன், அதாவது 1 + 2 ரெண்டையும் சேர்த்து ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சொல்யூஷனுடைய டென்சிட்டி வந்து டீன் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி அதை டீன் கொடுத்துருக்காங்க. அந்த டென்சிட்டி என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்கன்னா கிராம் பர் எம்எல். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கும் போது லிட்டர்ல வேற சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் இல்லையா? அதனால நம்ம வந்து கிராம் பர் எம்எல் இருக்கிறதுல இந்த எம்எல்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம லிட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துல லிட்டரா மாத்திக்கிடணும், எந்த இடத்துல 1000ங்கிற ஃபேக்டர் வரணுங்கிறது கொஞ்சம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிடணும். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா C2 மொலாரிட்டி ஆஃப் த காம்பனண்ட் 2 அதை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? மொலாரிட்டி ஆஃப் த காம்பனண்ட் வந்து N2 டிவைடட் பை நம்பர், தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர், ரைட்? இப்போ நம்ம எப்பயுமே மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். நம்ம சொல்யூட்டை கன்சிடர் பண்றோம்னா எந்த மாலிகுலர் நம்ம கன்சிடர் பண்றோம், எந்த காம்பவுண்டை கன்சிடர் பண்றோமோ அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை லிட்டர்ல போடணும். இப்போ எனக்கு N2ங்கிற ஃபேக்டர் இருக்கு, பட் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இல்லை இல்லையா? வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்? ஸோ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், ஏன்னா எனக்கு டென்சிட்டி இருக்கு, ஸோ நான் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல கொண்டு வரேன். ஏன் டீல கொண்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னா இங்கே டி டேர்ம்ஸ்ல தான் ஆன்சர் இருக்கு இல்லையா? டி டேர்ம்ஸ்ல எல்லா சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா டி டேர்ம்ஸ்ல இருக்கு, ஒரு சிலதுல இல்லை. ஸோ நான் டி டேர்ம்ஸ்ல கொண்டு வரேன். ஏன்னா வி டேர்ம்ஸ்ல இல்லை, நம்ம வியை வெளியே தூக்கணும். அதனால நான் இப்போ என்ன எழுதுறேன்னா டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன். ஸோ இப்போ இந்த ஃபைனல் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. வால்யூமை இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். இதான் ஃபைனல் ஃபார்முலா. C2 is equal to N2 divided by volume of the solution in liter. இப்போ டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன், டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் வேணும்னா நம்மளுக்கு என்னது? மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இதான் ரியலா டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷனுக்கு ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் தான் தேவை. அப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இங்கே எம்எல்ல இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதனோட யூனிட் கிராம் பர் எம்எல். அதனால நான் இதை எங்க எம்எல்னு எழுதிக்கிறேன், ஏன்னா அது மறந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அப்புறம் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். மாஸ் ஆஃப் த சொல்யூஷனுக்குள்ள என்னென்ன இருக்கு? மாஸ் ஆஃப் சொல்யூட்டும் இருக்கு, பிளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். அதாவது ஒன்னாவது காம்பனண்ட், ரெண்டாவது காம்பனண்ட், ரெண்டு காம்பனண்ட்டும் இருக்கு, ரைட்? ஸோ நான் இங்கே சின்ன மாஸ் கொடுக்கல, இருந்தாலும் நான் வந்து என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, சின்ன மாஸ்னா என்ன எடுத்து, ஸ்மால் லெட்டர்ல நான் எம்னு மீன் பண்றது மாஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை இண்டிகேட் பண்ற அந்த டேர்ம். ஸோ M1 அதுங்கிறது ஃபர்ஸ்ட் காம்பனண்டோட ரியல் மாஸ், செகண்ட் காம்பனண்டோட மாஸ், ரெண்டு சேர்ந்தா மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க டென்சிட்டியை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மட் வரும் இல்லையா? ஸோ M1 plus M2 divided by D. ஸோ நான் இங்கே வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனுக்கு இப்போ நான் வந்து சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஸோ N2 divided by வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனுக்கு பதிலாக என்ன வருது? M1 plus M2. இது கிராம்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, டிவைடட் பை D. பட் ஆனால் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் வந்து எம்எல்ல இருக்கு. இப்போ இதை லிட்டர்ல மாத்தனா என்ன செய்யணும்? இன்ட்டு 10 to the power -3. ஸோ இன்ட்டு 10 to the power -3 மேலே போகும்போது என்ன ஆகும்? இந்த டேர்மை நான் மறுபடியும் எடுக்கிறேன். இன்ட்டு 10 to the power -3ங்கிறது மேலே போகும்போது N2 டிவைடட் பை M1 plus M2
இன்ட்டு டென்சிட்டி. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அந்த டி எடுத்துக்கிறேன், மேலே நியூமரேட்டரில் போட்டுக்கிறேன். டினாமினேட்டர் இருக்குது, அதனால நான் அதை நியூமரேட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது 10 to the power 3 ஆயிரும். அப்போ 1000 இன்ட்டு டி. ஸோ ஃபைனலாக எனக்கு C2 என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபைனலாக C2 will be equal to N2, அதாவது 1000 இன்ட்டு டி N2 divided by M1 plus M2. இப்போ மறுபடியும் அடுத்த பிரச்சனை என்னன்னா, எனக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட், அதாவது ஒன்னாவது காம்பனண்டோட மாஸும் ரெண்டாவது காம்பனண்டோட மாசும் தான் இருக்கு. ஆனால் எனக்கு இருக்கிற டேட்டா நம்பர் ஆஃப் மோல்ஸும் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த காம்பனண்ட் 1 and 2 தான். அப்போ நான் என்ன செய்யணும், இதை C2 is equal to 1000 இன்ட்டு டி N2 divided by M1க்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த காம்பனண்ட் 1 will be equal to mass of the component divided by molecular weight of the component. ஸோ மாலிகுலர் வெயிட் M1 ஆல்ரெடி அது என்கிட்ட இருக்கு. ஸோ அடுத்து N2 will be equal to M2 divided by கேபிட்டல் M2. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நான் எனக்கு M1 தானே வேணும். ஸோ M1க்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், N1 M1 கேபிட்டல் M1 பிளஸ் N2 கேபிட்டல் M2. இது மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கா? ஸோ 1000 டி N2 வந்துருச்சு இல்ல, இவங்க இங்கே X2 கொடுத்துருக்காங்க. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் நம்ம N2 வெளியே எடுக்கணும் இல்லையா, N2 டேர்ம்ஸ்லேயே இல்லை. ஸோ வந்து நம்ம இப்போ மோல் ஃப்ராக்ஷன் டேர்ம்ஸில் எழுதுவோம். மோல் ஃப்ராக்ஷன் வந்து என்ன, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த காம்பனண்ட். இப்போ இந்த N2 எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணணும், அப்படி தானே. நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே N2ங்கிற ஃபேக்டர் டினாமினேட்டர்ல இருக்கு, நியூமரேட்டர்ல இருக்கு. பட் ஆனால் இதை நம்ம ஒன்றா எடுத்தோம்னா சரியா வராது இல்லையா. ஸோ நான் X2 டேர்ம்ஸ் கொண்டு போறேன். X2 ஆர் X1 எதுவாக வேணாலும் இருக்கட்டும். X2 X1 ரெண்டையுமே எடுப்போம். ஏன்னா நான் ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இது என்ன சொல்லலாம், N2 டிவைடட் பை N1 பிளஸ் N2. எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். நீங்கள் X1 பை X2 கூட எடுத்துக்கோங்க. எடுத்து பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பயும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும், N1 பிளஸ் N2. இப்போ என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் ஃபேக்டர் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ N2 பை N1 அப்படிங்கிறது என்னவா இருக்கு, N2 பை N1 இஸ் ஈக்குவல் டு X2 பை X1 வந்துருச்சு இல்லையா. ஸோ நான் N2 பை N1 எங்கேயாவது வருமாங்கிறத பார்ப்போம். ஏன்னா நான் அந்த மொத்தத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா டிவைடட் பை N2 பண்ண போறேன். ஸோ அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு, ஸோ கீழே மேலேயும் டிவைடட் பை N2, கீழேயும் டிவைடட் பை N2 போட்டுக்கிறேன். ஸோ 1000 டி N2 டிவைடட் பை N2, அதே மாதிரி கீழேயும் N1 M1 டிவைடட் பை N2, N2 M2 டிவைடட் பை N2. ஏன்னா மேலையும் கீழையும் ரெண்டையுமே N2வால டிவைட் பண்ண போறேன். ஸோ N1 பை N2 அப்படின்னா என்ன வரும், X1 பை X2 வருமா. ஸோ நான் என்ன செய்யலாம்னா 1000 இன்ட்டு டி N2 பை N2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1000 இன்ட்டு டி மட்டும் வச்சுக்கிறேன், 1000 இன்ட்டு டி. ஸோ கீழே N1 பை N2 நான் எப்படி எழுதலாம், X1 பை X2 இன்ட்டு M1 பிளஸ் N2 இன்ட்டு கேன்சல் ஆயிரும், M2 ஆயிரும் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து இதை எல்சிஎம் எடுத்தேன்னா 1000 இன்ட்டு டி, எல்சிஎம் எடுத்தா X2 மேலே வந்துடும். ஸோ இங்கே என்ன வரும்னா X1 M1 பிளஸ் X2 M2, ஏன்னா எல்சிஎம் எடுத்திருக்கேன் இல்லையா அதனால. ஸோ டி X2 டிவைடட் பை X1. அதை இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் எல்லாத்துலேயுமே X2 டேர்ம்ஸ்லேயே இருக்கு பாருங்க. அப்போ நான் வந்து X1ங்கிறத ஈஸியாக 1 மைனஸ் X2 மாற்றிக்கிடலாம். ஸோ நான் 1 மைனஸ் X2 கொண்டு வரேன். 1 மைனஸ் X2 M1 பிளஸ் X2 M2. சரி, இதே மாதிரி அங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோமா. ஸோ X2 எல்லா டேர்ம்ஸ்லேயும் வர மாதிரி பார்த்துட்டோம். X2 இருந்தது அப்படின்னா அதில் எஸ், ஓகே, X2 இதே மாதிரி டேர்ம் நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். எஸ் வந்துருச்சு இல்லையா. 1000 டி X2 டிவைடட் பை M1 மைனஸ் X2 M1 பிளஸ் X2 M2, ரைட். இப்போ நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா C2ங்கிறது என்னவா வரும், 1000 அப்படியே இருக்கு, டென்சிட்டி X2 எடுத்திருக்கேன் டிவைடட் பை M1 அப்படியே இருக்கு. நான் X2 பொதுவாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா M2 மைனஸ் M1. இதே ஆன்சர் அங்கே இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிடுவோம். 1000 டி X2 M1 பிளஸ் X2
இன்ட்டு m2 மைனஸ் m1. கரெக்டாக அப்படியே வந்துருச்சு. ஸோ நான் மறுபடியும் ஒரு ரீகால் கொடுக்குறேன். இதில் நான் ஆக்சுவலாக வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு அப்படியே உள்ள சொல்யூஷனுக்குள்ளே வரல, அப்படியே டேரெக்டாக கொஷின் எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு இதை திருப்பி வீடியோவை கொஞ்சம் ப்ளே பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை விட ஷார்ட்டாக மெத்தடில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் அதை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. சரி, இதை பாருங்கள். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கான்சன்ட்ரேஷன் தான் கேட்டிருக்காங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் கேட்டதுனால நான் இந்த மாதிரி லேசர் பாயிண்டர் பென் எடுத்துக்கிறேன். ஸோ கான்சன்ட்ரேஷன் கேட்டதுனால C2 வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன்ங்கிறது இங்கே என்னது? மொலாரிட்டி டேர்ம்ஸில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு நான் இருக்கிற ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எனக்கு தெரியாது, டென்சிட்டி கொடுத்துருக்காங்கிறதுனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் நான் பண்ணிக்கிட்டேன். மாஸ் ஆஃப் த சொல்யூஷனை m1 + m2ன்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது மாஸ் ஆஃப் த காம்பனன்ட் 1 2 ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷனுக்கு அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பண்ணி நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்டில் வருது. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் உள்ள நிற்குது, ஆனால் நம்மளுக்கு மோல் ஃப்ராக்ஷனில் தான் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ரேஷியோவை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடலாம். இந்த ரேஷியோ எடுத்துக்கிட்டேன்னா சும்மா எல்லாத்தையுமே நான் இப்போ n2வால் டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் n1ஆல் கூட டிவைட் பண்ணிக்கலாம். மேலையும் கீழையும் n1ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்க, மேலையும் n2 கீழையும் n2வால் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இல்லை நீங்கள் மறுபடியும் நான் மேலையும் கீழே n1ஆலே பண்ணி பார்க்குறேனே அப்படி நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வர்ற ஆன்சரை எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான்ப்பா. ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, LCM, நார்மல் மெத்தட் தான். இது ஈஸியாக பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதில் டவுட் இருந்தால் எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஓகேவா?